Students, this is quantum mechanics class. I am your professor Dr. Silambarasan. போன கிளாஸ்ல இருந்து நம்ம மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸ் பார்த்தோம். அதில் லீனியர் வெக்டர் ஸ்பேஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அதாவது வெக்டரோட பேசிக்ஸ் நான் சொன்ன மாதிரி டிஃப்ரென்சியேஷன், வெக்டர் தியரி, மேட்ரிக்ஸ் தியரி எல்லாமே சேம் அப்ரோச் தான், ரைட்டா? அதனால் அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் இங்கே எப்படி வருது அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்ட்ரோடக்ஷன் அது. இப்போ மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் வேவ் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஆப்ரேட்டரையும் ஒரு வேவ் ஃபங்க்ஷனையும் எப்படி மேட்ரிக்ஸ் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படின்னு இந்த டாப்பிக்கில் பார்ப்போம். அண்ட் ஆப்ரேட்டர் ஏ, ஸோ ஏ ஒரு ஆப்ரேட்டர் ஆப்ரேட்டிங் ஆன் ஏ வெக்டர் ψ1. ஸோ அங்கே வந்து வேவ் ஃபங்க்ஷன் பேசியிருப்போம் ஆப்ரேட்டர் தியரியில். இங்கே வந்து வெக்டர்னு சொல்கிறோம், வெக்டர் ψ1 இன் ஏ லீனியர் வெக்டர் ஸ்பேஸ் change into another vector ψ2 in the same space. ஸோ ஒரு வெக்டர் இருக்குது, அந்த வெக்டரில் ஒரு ஆப்ரேட்டர் ஆக்ட் பண்ணுது. ஸோ ஆப்ரேட்டர்னால் நான் என்ன சொன்னேன், that can be any mathematical operation, that can be multiplication or integration or differentiation, that can be addition or subtraction. ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், ஸோ அது ஒரு ஆப்ரேட்டர். ஸோ அந்த ஆப்ரேட்டர் ஒரு வெக்டர் மேலே ஆக்ட் பண்ணும்போது that yields another vector in the same space. அதான் முக்கியமான பாயிண்ட், in the same space. Then we have ψ2 is equal to a ψ1. ψ2ங்கிறது அந்த ரிசல்டன்ட் வெக்டர், ψ1ங்கிறது இனிஷியல் வெக்டர், அதில் ஆக்ட் பண்ணுற ஆப்ரேட்டர் ஏ. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம a ψ1 is equal to ψ2ன்னு எழுதிக்கலாம். ஸோ ψ2 is equal to a ψ1ன்னு எழுதிக்கலாம், அதான் எழுதியிருக்கு. ஹியர் ψ1 is equal to summation m cm pi m. ஸோ ψ1க்கு இப்படி தான் நம்ம டிஃபைன் பண்ணுறோம், summation m. ஏன்னா அது ஒரு வெக்டர், ψ1ங்கிறது வெக்டர் இன் ஏ வெக்டர் ஸ்பேஸ். ஸோ summation m cm pi m. ψ2 is equal to summation n dn pi n. ஸோ இந்த ψ1 ψ2 அந்த ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுதுவோம். அந்த ஈக்குவேஷன் என்ன இருக்குது, ψ2 is equal to a ψ1 இருக்குது. ஸோ ψ2ங்கிறது summation n dn pi n is equal to a into summation m cm pi m அப்படிங்கிறது a ψ1. ஸோ அதுலேருந்து summation m a உள்ள கொண்டு போனால் cm a pi m. we know that psi is equal to summation n cn pi n. அதில் cn அப்படிங்கிறது என்னென்னா pi n, psi. ஸோ ஒரு வெக்டரை வந்து ஒரு இங்கே வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஃபார்மில், வேவ் ஃபங்க்ஷன் ஃபார்மில் எழுதணும்னா psi is equal to summation n cn pi n அப்படின்னு எழுதுவோம். cnங்கிறது மேக்னிடியூடு. ஸோ அங்கே cn is equal to pi n, psi ரெண்டோட ஃபங்க்ஷனையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ cnங்கிறது pi n, psi. ஸோ தென் dn அப்படிங்கிறது என்னாகும் அப்படின்னா summation m pi n, a pi m cm, ரைட்? ஸோ cnங்கிறது pi n, psi, dnங்கிறது summation m expectation pi n, a pi m expectation க்ளோஸ் பண்ணிட்டு cm. டிஃபைனிங் anm is equal to expectation phi n, a phi m. ஸோ anm அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டரை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அது நார்மலைசேஷன் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுன்னா -2 + ∞ போட்டு pi n ஸ்டார் a pi m d டவுன் எழுதலாம். ஏன்னா ஒரு psi அப்படி எக்ஸ்பெக்டேஷன் a அப்படின்னு எழுதணும்னா -2 + ∞ psi ஸ்டார் a psi d டவுன் எழுதுவோம். அதுதான் இங்கே எழுதியிருக்கு. ஸோ pi n ஸ்டார் a pi m d டவுன். we have dn is equal to summation m dnல அந்த ப்ராக்கெட்டில் எக்ஸ்பெக்டேஷன் pi m, a pi m இருக்கா, அதுக்கு பதிலாக இன்டகிரேஷன் -2 + ∞ pi n ஸ்டார் pi m a pi m இருக்குதா, ரைட்? அதை வந்து anmனு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ anm ரிமைனிங் வந்து cm இருக்குது, அந்த cm தான் அங்கே எழுதியிருக்கு. ஸோ n is equal to 1 to n. The numbers anm forms a square array and forms a matrix. Then we can write ψ1 is equal to ஒரு காலம் மேட்ரிக்ஸாக எழுதுகிறோம், c1 to cn, ψ2 is equal to d1 to dn, amn is equal to a11 to a1n, a21 to a2n, அதேமாதிரி an1 to ann. Any value arithmetical relation between two or more operators is also applicable between the corresponding matrices. The eigenvalues of an operator A are also the eigenvalues of matrix representation of the same operator. அதான் முக்கியமான பாயிண்ட். The eigenvalues of an operator A are also the eigenvalues of the matrix representation of the same operator. ஸோ ஒரு ஆப்ரேட்டரை நம்ம வேவ் ஃபங்க்ஷனில் அந்த ஆப்ரேட்டர் தியரியில் சொன்னாலும் அதே ஐகன் வேல்யூஸ் தான் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் சொல்லும் போதும் வரும். அதே தான் சொல்லுது, ரொம்ப சிம்பிளான பாயிண்ட். த ஐகன் வேல்யூஸ் ஆஃப் அன் ஆப்ரேட்டர் ஏ
are also the eigenvalues of the matrix representation of the same operator. Simple. Similar results holds for main functions also. Function எல்லாத்துக்குமே அதான் அது வந்து holds good. Right. Hermitian operators are represented by Hermitian matrices. அங்கே வந்து Hermitian operator சொன்னோம்ல, இங்கே வந்து அதை Hermitian matrices represent பண்ணுறோம். A matrix A is Hermitian if A dagger is equal to A, where AMN dagger is equal to ANM complex conjugate star. When A is equal to minus A dagger, it is anti-Hermitian. அங்கே வந்து பார்த்தோம்ல real, imaginary, self adjoint operator, anti self adjoint operator பார்த்துருக்கோம்ல, அதே தான் இது. இங்கே வந்து ஹெர்மிசியன் சொல்லிட்டு A is equal to minus A dagger இருந்துச்சுன்னா ஆன்டி ஹெர்மிசியன், A is equal to A dagger இருந்துச்சுன்னா ஹெர்மிசியன். இப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னங்கிறது பார்ப்போம். The eigenvalues of a Hermitian matrices are real. அங்கே பார்த்தோம்ல அதே பாயிண்ட் தான். The eigenvalues of the Hermitian matrices அங்கே வந்து Hermitian operator. The eigenvectors of a Hermitian matrix corresponding to different eigenvalues are orthogonal. The eigenvectors of விட்டுருக்காங்க, vectors of a Hermitian matrix corresponding to different eigenvalues are orthogonal. The product of Hermitian matrices is a Hermitian if and only if they commute. The product of Hermitian matrices is a Hermitian எப்போ அது ரெண்டு கம்யூட்டில் இருந்துச்சுன்னா. Commuting Hermitian matrix have simultaneous eigenvectors. அங்கே நம்ம simultaneous eigenvectors பார்த்துருக்கோம்ல, அது வந்து முக்கியமான ஆப்ரேட்டர், simultaneous eigen operators பார்த்துருக்கோம். ஸோ அதே தான் இங்கே eigen vectorsல சொல்லுது. There exists an orthonormal basis அவங்க பேஸ் இஸ்ன்னு எழுதியிருக்கு, தப்பாக எழுதிருக்கு, பேசிஸ் BASIS basis π1 to πn for a Hermitian operator A in a linear vector space of n dimension. ஸோ n டைமென்ஷன் உள்ள ஒரு ஆர்த்தோனார்மல் பேசிஸை நம்ம கன்சிடர் பண்ணுறோம் வெக்டர் ஸ்பேஸில். இன் ரிலேட்டிவ் டு பைஸ் the operator A is represented by a diagonal matrix alpha 1 to alpha 1 alpha 2 to alpha n, where alphas are real number, pi's and alphas are solution of a pi is equal to alpha pi. இதுதான் eigenvalue equation. அங்கே வந்து a pi is equal to lambda piன்னு பார்த்துருப்போம். ஏங்கிறது ஆப்ரேட்டர், பைங்கிறது வேவ் ஃபங்க்ஷன், லாம்டாங்கிறது ஐகன் வேல்யூ, பைங்கிறது அனதர் வேவ் ஃபங்க்ஷன். அதே தான் இங்கே லாம்டாங்கிறது ஆல்ஃபா போட்டிருக்கு. தென் ANM is equal to -2 plus pi n star alpha m pi m d tau. ஸோ pi n star pi m வந்து கிரானிக்கல் டெல்டா NMன்னு எழுதிக்கிறோம். ஆல்ஃபா m அது என்ன செட்டாக வேணாலும் இருக்கலாம், அதனால் எம்ன்னு எழுதினாலும் ஒன்று தான், என்னன்னு எழுதினாலும் ஒன்று தான். ஜென்ரலைஸ் பண்ணி எழுதுறதுனால ஆல்ஃபா என்ன அப்படின்னு எழுதியிருக்கோம். நோட் தட் எனி ஆப்ரேட்டர் இன் இட்ஸ் ஓன் ஐகன் வெக்டர் பேசிஸ் இஸ் ரெப்ரசன்டட் பை எ டயகோனல் மேட்ரிக்ஸ். அதுதான் முக்கியமான பாயிண்ட். எனி ஆப்ரேட்டர் இன் இட்ஸ் ஓன் ஐகன் வெக்டர் பேசிஸ் இஸ் ரெப்ரசன்டட் பை எ டயகோனல் மேட்ரிக்ஸ். த டயகோனல் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ ஆர் த ஐகன் வேல்யூஸ். ஸோ இந்த டயகோனல் மேட்ரிக்ஸில் உள்ள ஏ எல்லாமே உள்ள எலமெண்ட் எல்லாமே ஐகன் வேல்யூஸ் அப்படி தான் போட்டிருக்கு. ஸோ ஒரு ஆப்ரேட்டரை அது ஒரு ஃபங்க்ஷன் மேலே ஆக்ட் பண்ணி கிடைக்கிற ஐகன் வேல்யூஸ் எல்லாமே ஒரு டயகோனல் மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணும். அதில் உள்ள அந்த டயகோனல் எலமெண்ட்ஸ் எல்லாமே ஐகன் வேல்யூஸ். இதுவும் நம்ம மேட்ரிக்ஸ் தியரியில் பார்த்துருக்கோம். ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சி மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுவோம் தெரியுமா, டயகோனல் ஃபார்மில் எழுதுவோம், அதான் இது. எனி வெக்டர் psi can be represented as a linear combination of the eigenvector of A as psi is equal to summation n cm pi n, A pi n is equal to alpha n pi n. ரைட், இதுதான் மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் வேவ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஆப்ரேட்டர் எல்லாமே நம்ம இங்கே எழுதியிருக்கோம்ல, ஆப்ரேட்டர் ப்ராப்பர்ட்டிஸ், ஹெர்மிசியன் ப்ராப்பர்ட்டிஸ் எழுதியிருக்கோம், இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸ் எழுதியிருக்கோம். அப்புறம் வேவ் ஃபங்க்ஷனை வந்து இந்த ஏ பை இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பைன்னு இருக்குல்ல, ஐகன் வேல்யூ ஈக்குவேஷனை வந்து எப்படி வந்து நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸில் எழுதுகிறோம் அப்படிங்கிறத இந்த கொஸ்டின். இது ஒரு முக்கியமான கொஸ்டின், மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் வேவ் ஃபங்க்ஷன். அடுத்து வந்து யூனிட்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன், இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின். ரைட், அதையும் நம்ம கண்டினியூ பண்ணிடுவோம். ஸோ யூனிட்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன், த ரெப்ரசன்டேஷன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பேசிஸ் சிஸ்டம் ஆர் ரிலேட்டட் பை யூனிட்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன். சப்போஸ் உங்களுக்கு போக புரியும். சப்போஸ் த செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பை என் ஆஃப் எக்ஸ், செட் ப்ராக்கெட் போட்டு பை என் ஆஃப் எக்ஸ் ஆர் ஆர்த்தோநார்மல் அண்ட் ஏ இஸ் அன் ஆப்ரேட்டர். ஸோ பை என் ஆஃப் எக்ஸில் உள்ள எல்லா வெக்டரும்
ஆர்த்தோநார்மலாக இருக்கும் அண்ட் ஏ இஸ் அன் ஆப்ரேட்டர். ஸோ அதில் ஒரு ஆப்ரேட்டர் ஆக்ட் பண்ணுது. தென் த மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஏ இன் த பேசிஸ் phi n of x is defined as ANM is equal to phi n comma A phi m. அந்த ஏ பைஎம் அப்படிங்கிறது என்னது? ஏஎன்எம் ஏ பையம்ங்கிறது என்னது? அதாவது பையன் அப்படின்ற ஒரு வெக்டரில் ஏ ஆப்ரேட் பண்ணதுனால கிடைக்கிற பையம் இன்னொரு வெக்டர், அதை தான் ஏ பையம்னு போட்டுருவோம். எனி ஆர்பிட்ரரி ஸ்டேட். ஸோ psi x equal to summation n cn pi n of x. ஸோ cn is equal to functions of pi n and psi, அதான் எழுதியிருக்குது. Next consider a second orthonormal basis pi n prime of x. ஸோ pi n of xங்கிறது ஒரு orthonormal basis அங்கே கன்சிடர் பண்ணோம். இப்போ pi n prime of x இன்னொரு orthonormal basis கன்சிடர் பண்ணுறோம். The operator a and psi x is now the basis system are in this basis system are a prime nm is equal to pi n prime a pi m prime. ஸோ இதே மாதிரி அப்படி எழுதிக்கிறோம். a nm இருக்குல்ல, அதே மாதிரி இங்கே எழுதுகிறோம். ஸோ ஏக்கு பதில் a prime nm is equal to pi n prime a pi m prime. ஸோ psi x equal to summation n cn prime pi n prime of x, அதான் எழுதியிருக்கு. ஸோ cn prime is equal to pi n prime comma psi. ஸோ let us expand pi n prime of x in terms of pi n of x. ஸோ pi n prime of x அது இன்னொரு ஆர்த்தோநார்மல் பேசிஸ். ஸோ அதுலேயும் நிறைய வெக்டர்ஸ் இருக்கும். இப்போ இதை pi n of x ஃபார்மில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அப்போ எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா pi n prime of x is equal to summation m u mn pi n of x. இந்த u ரெப்ரசன்ட்ஸ் யூனிட்டரின்னு அர்த்தம், அதனால யூன்னு போட்டிருக்குது. ஸோ u mn is equal to pi m comma pi n is equal to m ஃபஸ்ட்டு வந்தால் pi m தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ மைனஸ் டூ ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் pi m star of x pi n prime of x dx. The quantity summation n u mn அப்புறம் u star m prime n is calculated as summation n u mn u star m prime n is equal to summation n plus 2 minus, அதாவது இங்கே u mn எப்படி எழுதியிருக்கோம்? மைனஸ் டூ ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் pi m star of x pi n prime of xன்னு எழுதியிருக்கோம். ஸோ அதேமாரி இங்கே சம்மேஷன் u mn அதேமாதிரி எழுதணும்னா pi m star அப்புறம் pi n prime of x dxன்னு எழுதுகிறோம். அதே மாதிரி திரும்ப u star m prime nக்கு எழுதணும்னா திரும்ப pi m prime y வரும், அப்புறம் pi n prime y வரும், அப்புறம் dy இங்கே வச்சுருக்கோம், dx இங்கே தனியாக பிரிச்சுருக்கோம். ரொம்ப சிம்பிள். ரெண்டு இன்டர்வலில் பிரித்து எழுதியிருக்கோம். அதாவது ஒரே ஒரு u mn இருந்துச்சுன்னா மைனஸ் டூ ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் pi m star x pi n prime of xன்னு எழுதுகிறோம். இங்கே என்ன இருக்குது? ஒரு u mn இருக்குது, ஒரு u star m prime n இருக்குது. ஸோ ரெண்டு டைம் எழுதணும். ஸோ u mn எழுதணும்னா இன்டகிரேஷன் மைனஸ் டூ ப்ளஸ் pi m star of x pi n prime of xன்னு எழுதுவோம். அதே மாதிரி u star m prime nக்கு எழுதணும்னா pi m prime of y pi n prime of y கிடைக்கும். ரைட். அப்புறம் dx dy செப்பரேட் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ இந்த ஏன் அந்த ஃபார்மில் எழுதியிருக்கோம் அப்படின்னா இது ஒரு ஸ்டாண்டர்ட் இன்டெக்ரல் ஃபார்மு. அது கிரானக்கர் டெல்டா எக்ஸ் மைனஸ் ஒய் அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. அதனால் அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக அந்த ஃபார்மில் எழுதுகிறோம். pi m prime of y அப்புறம் pi m star of x, அதாவது pi n prime of xக்கும் pi n prime of yையும் தான் கிரானக்கர் டெல்டா எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு போட்டிருக்கோம். இது எல்லாமே கிரானக்கர் எம் டெல்டா எம் பிரைமுக்கு ஈக்குவல் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ரைட். ஸோ ஃபர்தர் ஸோ அப்போது இதை என்னவா எழுதிக்கிறோம்? அதே மாதிரி ஸோ சம்மேஷன் n u mn u star m prime n கிரானக்கர் டெல்டா m பிரைமுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதேமாரி சம்மேஷன் n u star nm u nm prime கிரானக்கர் டெல்டா nm பிரைமுக்கு ஈக்குவலாக இருக்கும். தஸ் u dagger is equal to u dagger u is equal to unitary transformation I நம்ம எழுதுகிறோம். ஸோ வேர் u is unitary, ரைட்டா? ஸோ யூனிட்டரியாக இருக்கிறதுனால தான் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம அப்ளை பண்ணுறோம். ரைட். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் u prime u dagger u is equal to determinant of u square. ஸோ இது யூனிட்டரி. ஸோ இஸ் ஈக்குவல் டு 1. அதுலேருந்து டிட்டர்மினன்ட் u எழுதினோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1, ரெண்டு சைடு ரூட் எடுத்தோம்னா அங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 வந்துடும். நவ் வி ரைட் cn prime is equal to summation n u dagger nm cm. இப்போது அதில் cm அப்படி கமா போட்டு எழுதணும். கமா cm is equal to summation n u
mn cn prime ரெண்டு அந்த மேக்னிடியூட் சொன்னோம்ல cn cmங்கிறது அது தனித்தனியாக இங்கே எழுதுகிறோம். இப்போ இதவே மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுனோம்னா காலம் மேட்ரிக்ஸாக எழுதுகிறோம். c1 prime to c2 prime to cn prime is equal to u dagger c1 c2 to cn கமா அப்புறம் c1 to cn is equal to u dagger c1 prime c2 prime to cn prime. For the matrix form of operators we have a prime nm is equal to summation l generalize பண்ணி எழுத போகிறோம். summation l k u ln star alk ukm or a prime is equal to u dagger au. Hence the representations in different basis system are related by unitary transformation. We have ட்ரேஸ். இங்கே வந்து ட்ரேஸ் நம்ம மேத்தமெட்டிக்ஸில் எம்பியில் படிச்சிருப்போம், மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸில். அந்த ட்ரேஸ் தான் இது. ரொம்ப சிம்பிள். எல்லாமே இந்த யூனிட்டரி ட்ரான்ஸ்ஃபார்மோட கண்டிஷன். அதனால் நீங்கள் புரியல, இது ஒரு ஃப்ளோவாக போகாது, அங்கங்கே ரேண்டமாக தான் போகும். ஸோ அதனால் அதை அப்படி அப்படியே படிச்சுக்கிறது தான் பெட்டர். ஹென்ஸ் த ரெப்ரசன்டேஷன் இன் டிஃபரெண்ட் பேசிஸ் சிஸ்டம்ஸ் ஆர் ரிலேட்டட் பை யூனிட்டரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ டிஃபரெண்ட் பேசிஸ் சிஸ்டமை மேட்ரிக்ஸில் நம்ம யூனிட்டரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மூலமாகவும் எழுத முடியும். we have trace of ab is equal to trace of b is equal to comma அப்புறம் determinant ab is equal to determinant a determinant b and trace of a prime is equal to trace of u dagger au is equal to trace of u dagger u into a is equal to trace of a. ஏன்னா u dagger u வந்து 1 ரைட்டா. ஸோ அதுதான் எழுதியிருக்கு. Hence the trace and determinant of any operator are invariant under unitary transformation. Invariant na vary ஆகாதுன்னு அர்த்தம். Hence the trace and determinant of any operator, trace and determinant of any operator are invariant under unitary transformation. இது முக்கியமான பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்டை சொல்லி கூட நம்மளை இந்த கொஸ்டினை ப்ரூவ் பண்ண சொல்லலாம். Thus no operators has unique matrix representation. அதுதான் முக்கியமான பாயிண்ட். எந்த ஒரு ஆப்ரேட்டருக்குமே யூனிக் மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் கிடையாது. எனி ஆப்ரேட்டர் வில் ஹாவ் டிஃபரெண்ட் மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் இன் டிஃபரெண்ட் பேசிஸ், பட் ஆல் தீஸ் மேட்ரிக்ஸஸ் வில் ஹாவ் சேம் ஐகன் வேல்யூஸ். அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. எனி ஆப்ரேட்டர் வில் ஹாவ் டிஃபரெண்ட் மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் இன் டிஃபரெண்ட் பேசிஸ். அதாவது ரோ மேட்ரிக்ஸாக இருக்கலாம், காலம் மேட்ரிக்ஸாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த அந்த ஈல்டு பண்ணுற வேவ் ஃபங்க்ஷன் அதான் இங்கே வெக்டர்னு சொல்கிறோம். அதுதான் இங்கே மேட்ரிக்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். பட் ஆல் தீஸ் மேட்ரிக்ஸஸ் வில் ஹாவ் சேம் ஐகன் வேல்யூஸ். அதுதான் முக்கியமான பாயிண்ட். எனி மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அன் ஆப்பரேட்டர் ஆன் அண்ட் arbitrary basis can be brought into a diagonal form by means of a unitary transformation of the arbitrary basis to the eigenvector basis. அதான் நம்ம அங்கே ஆல்ஃபா என்னன்னு பார்த்துருப்போம். ஆல்ஃபா 1 to ஆல்ஃபா n diagonal எழுதியிருப்போம்ல, அந்த பாயிண்ட் தான் இங்கே சம்மரைஸ் பண்ணி சொல்கிறோம். There are many ways of expressing a unitary operator u in terms of a Hermitian operator. The most common form is u is equal to e power iq summation n to 0 to infinitive iq power n divided by n factorial, where q is Hermitian, so that u dagger is equal to e power minus iq dagger is equal to e power minus iq. Hermitian na அந்த டேகரும் a dagger is equal to a, அதேமாதிரி q dagger is equal to q, அதான் இது இருக்குது. அண்ட் u dagger is equal to u dagger u is equal to I, unitary transformation. Another useful form is u is equal to 1 plus ik by 1 minus ik, where k is Hermitian. ஸோ இதோட இந்த கொஸ்டின் முடியுது. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அதாவது எல்லாமே நீங்கள் மக்கப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், வேறு வழி இல்லை, மக்கப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிளாஸில் வந்து நம்ம 2 கொஸ்டின் பார்த்தோம். மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆப்பரேட்டர்ஸ் அண்ட் வேவ் ஃபங்க்ஷன். ஆப்பரேட்டரையும் வேவ் ஃபங்க்ஷனையும் எப்படி மேட்ரிக்ஸ் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அடுத்து வந்து யூனிட்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது ரெண்டுமே முக்கியமான கொஸ்டின். ரைட்டு, இது வரைக்கும் ஃபஸ்ட் இன்டர்னல் சிலபஸ். ஸோ தரவாக படிச்சுக்கோங்க. ரிமைனிங் வந்து நம்ம இன்டர்னல் முடிஞ்சதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணுவோம். நம்ம பேப்பர் முடிஞ்சதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.